ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி புட்டுக்கூட செய்யறத பார்ப்போம். புட்டுக்கூடனா என்ன? புட்டுக்கூட ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம இங்கிலீஷில் பேப்பர் கப்புன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம அதை எப்படி செய்யறது தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக பேப்பர் எடுத்துக்கிறேன். வேஸ்ட் பேப்பரே எடுத்துக்கலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் எந்த பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அது திக்காக இருக்கக்கூடாது, மெலிசாக தான் இருக்கணும். அந்த மாதிரி பேப்பராக எடுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 10 பேப்பர் போட்டிருப்பேன். அது போட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக அதை நல்லா ஊற வச்சிருக்கேன். அப்படி ஊற வைக்கக்குள்ள அப்படியே போட்டு ஊற வச்சக்கூடாது. நல்லா அந்த தண்ணி கூட அந்த தண்ணியை ஊற்றிட்டக்கப்புறம் அந்த பேப்பரில் நல்லா பிசைஞ்சிட்டு தான் ஊற வைக்கணும். அந்த மாதிரி நான் ஊற வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் 8 hours கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த புட்டுக்கூடையில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பேப்பர் நம்ம மசிச்சு வச்சதில்ல, ஏன்னா தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை இப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி கையில் ஓட்டாமல் லட்டு மாதிரி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இது கரெக்டான பதமாக இல்லையான்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இதை நல்லா நம்ம அமுக்கி வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம அந்த புட்டுக்கூடைய அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்காக சில பவுல்ஸ் எடுத்துக்கோம். நீங்கள் சமைக்கிற பவுல்ஸும் எடுத்துக்கலாம், இல்லைனா வேஸ்ட் பாத்திரம் இருக்கு இல்லையா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். டம்ளர், கப்பு, கரண்டியில் ஒட்ட போகிறீங்கன்னா கூட கரண்டியில் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை தான் எடுத்துப்பேன். இப்போ நான் இதில் ஒட்ட வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதை நல்லா ஒட்டியாச்சு. இது வந்து ரொம்ப திக்காகவும் ஒட்டக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் ஒட்டக்கூடாது. திக்காக ஒட்டினா சீக்கிரமாக காயாது, அதே மாதிரி மெலிசாக ஒட்டினா சீக்கிரமாக காஞ்சிரும். அப்புறம் நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து தனியாக எடுக்கக்குள்ள அது வந்து புட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி தான் ஒட்டணும். இதை வந்து நேரம் வைக்கக்கூடாது, கவுத்தி வச்சுக்கணும். அப்புறம் தான் காஞ்சிட்ட உடனே இது வந்து இந்த நேரம் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் இது ஒரு பேரில் ஷிஃப்ட் பண்ணுறேன். நம்ம இது வந்து மெத்தையில் போய் நல்லா காய வைக்கலாம். இது வந்து ரொம்ப காஞ்சிட்டக்கப்புறம்லாம் இதுலேருந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா உடஞ்சின்னு வந்துடும். இது வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தில் இருக்கக்குள்ளேயே நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம ஒரு வெயிலான நல்ல இடத்துல நம்ம இதை காய வைப்போம். ஓகே, நல்லா வந்து மாடியில் வெயில் அடிக்குது, அதனால் இங்கேயே நம்ம காய வச்சிடலாம். நல்லா வெயில் இருக்காது. இது நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் காயணும். அப்போ தான் இது வந்து எடுக்க முடியும். நீங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஈரப்பதத்தை. அப்படி வந்து அது லைட்டாக ஈரப்பதம் வந்ததுன்னா அப்படியே எடுத்துறது பெட்டர் சாய்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் இதை எடுக்கிறத போடுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.